بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: خيار أئمتكم الذين تحبونهم ويحبونكم. كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பாக இக்காலகட்டத்தில் நோய்நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கு வைத்து மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து தந்தருவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன் நார் நரக நெருப்பை விட்டு எங்களை நீ பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே, ஒரு புனிதமான மாதத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசுகின்றனமோ, பேசக்கூடிய விஷயங்கள் யாராருடைய செவிகளுக்கெல்லாம் சென்றடைகின்றதோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய அந்த செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீகை ஏற்படுத்தி கொடுப்பானா. ஆமீன். கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம். உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகள் அதற்கு சான்றாக நிறைய பேசிக்கொண்டு செல்லலாம். அப்படிப்பட்ட சான்றுகளை, அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் மட்டுமல்ல நம்மவர்களுடைய உடல் அமைப்பிலும் கொடுத்திருக்கின்றார். உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான செயல்பாடுகளை எல்லாம் அனுஷ்டித்து பலவிதமான கட்டமைப்புகள் நம்மவர்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்லும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே கூறி காமிப்பான்: குல் அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, நீர் கூறுவீராக, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அதிபதியே நீதான். குல் அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நீ விரும்பியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றார், நீ விரும்பியவர்களிடமிருந்து ஆட்சியை எடுக்கின்றார். நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ விரும்பியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நன்மை அனைத்தும் உன் கையில் இருக்கின்றது. நிச்சயமாக அனைத்து செயல்பாடுகளின் மீதும் நீ வல்லமை மிக்கவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களே, உலகத்திலே
ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கின்றது என்பதாக இந்த திருவசனம் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழும் தேசத்தில் இன்னும் ஒரு நாட்களில் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அரசு அமைப்பு சட்டம் அன்றைய 284 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதியின் கையெழுத்திட்ட ஒரு விடயம்தான் இந்த குடியரசு தினம் என்பதாக சொல்லுவார். எனவே ஜனவரி 24 1950 இந்த குடியரசு தினம் என்பது நடைமுறைக்கு வந்ததாக நாம் எல்லாம் அறிந்திருப்போம். இன்றைய இந்தியாவில் குடியரசு தின நிகழ்வு என்பது பெருமக்களே பாராளுமன்ற சட்டமன்ற அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இன்னும் அநேக இடங்களில் இதை ஒரு விசேஷ தினமாக கொண்டாட வேண்டும், கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் மார்க்க ரீதியாக ஆட்சி அதிகாரம் என்பது, குடியரசு என்பது எப்படி இருக்க வேண்டும், இதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்களா என்பதை மார்க்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் மார்க்கத்தின் அடிப்படையில சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றோம். குடியரசு தினம் என்று சொன்னால் இதுதான் குடியரசு தினமா? எல்லா நாடாளுமன்றங்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் அநேக இடங்களில் விசேஷமாக கொண்டாடப்பட்டு அதற்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு சில பல நாடகங்கள், சில பல பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை முன்வைத்து முடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் குடியரசு தினம் என்பது பூர்த்தியாகிவிட்டதா? இதை பற்றி மார்க்கம் குடியரசு தினம் என்று சொன்னால் மக்களிடத்தில் எதை ஆட்சியாளர்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் சொல்லி காண்பிக்கின்றது என்பதை பெருமக்களை நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குடியரசு என்றாலே குடிமக்களுக்கான அரசு என்பதாக சொல்லுவார்கள். இந்திய இறையாண்மைக்கு அதன் ஆட்சி அமைப்பு சாசனம்தான் சான்றாகும். அதற்குத்தான் 395 பிரிவு கொண்டது என்பதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது. ஆக மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றதோ மக்கள் ஆட்சியாளர்களை கொண்டு வெறுப்படையாமல் இருப்பதுதான் குடியரசு என்பதாக நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலேயே பகிரப்பட்டிருக்கின்றது, பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமக்களே, இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது முழுமையாக நம்முடைய நாடுகளிலே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதா? மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றதோ அதுவெல்லாம் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா? அல்லது எல்லா ஜாதி மக்களும் தொப்புள் கொடிகளாக, தொப்புள் கொடி உறவுகளாக சமமாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா? அல்லது எல்லா தொப்புள் கொடி உறவுகளும் இஸ்லாமியர்கள், இந்து மக்கள், கிறிஸ்துவர்கள் இப்படி நம்முடைய நாட்டிலே எத்துணை மத பிற மக்கள் இருக்கின்றார்களோ அத்துணை மக்களும் சரியான பாதையிலே ஒற்றுமையுடன் சென்று கொண்டிருக்கின்றார்களா? ஒற்றுமை நாட்டின் மூலமாக, ஆட்சியாளர்கள் மூலமாக ஒற்றுமை ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்பதை பற்றி பெருமக்களே நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதுதான் குடியரசு என்பதாக நம்மளுடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. உலகத்திலே ஒவ்வொரு விஷயங்களையும் தொழுகை மட்டும்தான் மார்க்கம் என்பதாக நாம் விட்டுவிட முடியாது. ஜகாத் மட்டும்தான் மார்க்கம், ஹஜ் மட்டும்தான் மார்க்கம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டவில்லை. மக்களுக்கு நலனாக உலகத்தில் எதுவெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றதோ, மக்களுக்கு நலனை கருதி எதுவெல்லாம் மக்களுக்கு செய்யப்பட வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே 1400 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய திருமறையை பதிவு செய்துவிட்டார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கும் மக்களை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும், மக்கள் ஆட்சியாளர்களை பார்த்து எப்படி மெய்சிலிர்க்க வைக்க வேண்டும்,
புகழாரம் சூட்ட வேண்டும் என்பதையும் ஒரு நபியை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவர்களை மன்னராக ஆட்சியாளராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி அவர்களின் மூலமாக அது ஈமான் கொண்ட மக்களுக்கும் தீனை கொடுத்தார்கள், ஈமான் கொள்ளாத மக்களுக்கும் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நபி பட்டம் கிடைத்து அவர்களுக்கு பிற மத மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், செய்து காட்டினார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குலில்லாஹும்மல் மாலிக்கல் முல்கி துகுத்தில் முல்க மன் தஷா, ஆட்சியாளர் நாம் யாருக்கு ஆட்சியை நாடுகின்றோமோ அவர்களுக்கு ஆட்சி பீடத்தை கொடுப்போம், யாரை கண்ணியப்படுத்த நாடுகின்றோமோ அவர்களுக்கு நாம் கண்ணியத்தை கொடுக்கின்றோம், யாரை இழிவுபடுத்த நாடுகின்றோமோ நாம் அவர்களை இழிவுபடுத்துவோம் என்பதாக தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களை சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹியாரு ஐம்மத்துக்கும் அல்லதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனக்கும் வ துஸல்லூன அலைக்கும் வ துஸல்லூன அலைஹிம். உங்களில் தலைவர்கள் நல்லவர்கள் யார் என்று சொன்னால், உங்களுடைய தலைவர்களில் அதாவது ஆட்சியாளர்கள், நம்முடைய தேசத்திலே எல்லா மக்களுக்கும் தலைவர் யார், அதே போன்று நாட்டிலே தலைவர் யார், ஒரு தேசத்தினுடைய தலைவர் யார், தமிழகத்தின் தலைவர் யார், மாவட்டத்தின் தலைவர் யார், ஊரின் தலைவர் யார், இப்படி ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் தலைவர்களில் நல்லவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள். அல்லது ஹதீஸ புரிய வேண்டும். ஹியாரு ஐம்மத்துக்கும் அல்லதீன யுஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனக்கும், அவர்களை மக்களாகப்பட்ட நீங்கள் அந்த தலைவர்களை நேசிக்க வேண்டும். ஒய் சல்லூன அலைக்கும் ஒத்து சல்லூன அலைஹிம், உங்களை அவர்கள் நேசிப்பார்கள். நாமோ நம்முடைய ஆட்சியாளர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த தலைவராகப்பட்டவர் மக்களை மதிக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் அந்த தலைவர்களை, மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தலைவர்களை மதிக்க வேண்டும். தீயவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் முதன்மையான தலைவர்கள், இவர்கள் தான் முதன்மையான அலைஹிம் ஆட்சியாளர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்லுவார்கள், தீயவர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள். ஹதீஸ விளங்கணும், நீங்கள் மக்களாகப்பட்ட நீங்கள் அவர்களை தலைவர்களை வெறுப்பீர்கள். அவர்கள் உங்களை வெறுக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக, உங்களை வெறுக்கக்கூடிய தலைவர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் உலகத்திலே மோசமானவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பார். ஆக குடிமக்களுடைய ஆட்சியாளர்கள் என்பது, ஒரு ஊரினுடைய தலைவர்கள் என்பது மக்களை அவர்கள் நேசிக்க வேண்டும், இதனால் மக்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். இதுதான் முதன்மையான குடியுரிமை, குடியரசு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பார்கள். பெருமக்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். மதீனாவிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து எல்லா சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வினாவை தொடுக்கின்றார்கள். மனநிலை பாதிக்கப்பட்ட பெண், யா ரசூலல்லாஹ், தங்களிடம் இருந்து எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, தங்களிடம் இருந்து எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவைகளை நீங்க சரி செஞ்சு கொடுக்கணும். யார்கிட்ட? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டைரக்டாக நேரடியாக சந்திக்க செல்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பெண்மணி ஒரு சபையில, ஒரு அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்மணி நம்மவர்களுடைய தலைவர் நாயகத்தை பார்க்க வருகின்றார்கள், எதுவும் செய்து விடுவார்களோ என்பதாக பயந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்மணி செல்லாமல் தடுக்கின்றார்கள். இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், தோழர்களை நீங்கள் அந்த பெண்மணியை விட்டுருங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நாயகமே, ஒரு நல்ல நிலைமையில் உள்ள பெண்மணியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணியை நாம என்ன செய்யலாம், அவங்க என்னவோ கேட்க போறாங்க, உங்களிடத்துல வந்து நாம விட்டுடலாம். ஆனால் அந்த பெண்மணியும் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்மணி, எதையாவது செஞ்சிடலாம். உங்களிடத்துல பேசும் பொழுது
கவனக்குறையின் காரணமாக, அவருடைய மனநிலையின் காரணமாக தங்களிடம் மரியாதை குறைவாக பேசிவிடலாம் நாயகம் என்பதாக சொல்லும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடியரசு என்றால் என்ன, மக்களை அவர் எப்படி பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மனநிலைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவர் என்பவர் ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை, ஒரு மாவட்டத்தை, ஒரு ஊரை பாதுகாக்கக்கூடிய தலைவர் என்பவர் அவரை நேரடியாக நேர்காணல் கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி அருகில் வந்த பின்னாடி சொன்னாங்க, யா உம்முல் குதான், யா உம்முல் குதான், இந்த மனிதனுடைய தாயே, உன்னுல் ஐயுல் ஐயுக ஷூத்துல் ஹத்தா அக்லா லக் ஹாஜத்துக்கு. இந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, தாயே, எந்த தெருவுக்கு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நான் வர வேண்டும். நல்லா அந்த ஹதீஸெல்லாம் வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விவரிக்கக்கூடிய நேரத்திலோ காலகட்டத்திலோ நாம் இல்லை. அது முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத மற்ற தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கட்டும், நாயகம் என்று சொன்னால், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மென்மை, தன்மை, குணாதிசயங்கள் அனைத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். எந்த மக்களும் அதற்கு வெறுப்பானவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் கேட்ட வார்த்தை, ஹத்தா அக்லா ஹாஜத்துக்கு, நான் எந்த தெருவுக்கு வரணும், அந்த தெருவுல உங்களுக்கு என்ன ஹாஜத்திற்கு தேவை இருக்கு, அதை நிறைவேற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனநில பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியிடம் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், பெருமக்களே, தலைவர்கள் என்பது எப்படி இருக்க வேண்டும், மக்களை பாசத்துடன் அணுக வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் குடியரசு என்பதற்கு அட்டகாசமான ஆதாரமான பொருள் என்பதை பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரான மனநில பாதிக்கப்பட்ட பெண்மணியை தொடர்ந்து என்ன செய்யறாங்க, பின்னாடி போறாங்க. ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள், எல்லா மக்களும் கூடி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்மணி ஒரு தேவைக்காக வேண்டி நபியை பின்னாடியே கூட்டிட்டு போகுது. எல்லா சகாபாக்களும், எல்லா மக்களும், அத்தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் நபியை பார்த்து சில மக்கள் லகிக்க, சிரிக்கவும் செய்கின்றார்கள். பதிவு செய்கின்றார்கள், லகிக்க, சில மனிதர்கள் நபியை பார்த்து சிரிக்கவும் செய்கின்றார்கள். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். ஏன்? தலைவர், மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர். சரி, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லி கூப்பிடுது, இவர் என்ன செய்யறாரு, பின்னாடியே போறாரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு காலகட்டத்தில் பெருமக்களே, நல்லவர்கள் ஆட்சியாளர்களுடைய முன்னால் நம்மளுடைய தேவையை காகிதத்தின் அடிப்படையிலே நாம் மீட்ட வேண்டும் என்று சொன்னாலே அவர்களை பார்ப்பது என்பது அரிதாக இருக்கின்றது. இதைத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம், குடியரசு தினம், நம்மளுக்கு குடியரசு சுதந்திரம், குடியரசு கிடைத்து விட்டது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் வரலாறும் எதை நமக்கு பதிவு செய்கின்றது என்று சொன்னால், மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்மணியாக இருந்தாலும் கூட ஒரு தலைவர் என்பவர், ஒரு ஆட்சியாளர் என்பவர் அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் குடியரசு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பெருமக்களை விளக்கி காட்டுகின்றார். இப்படி விளக்கி காட்டுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு ரோட்ல போய் நிற்கிறாங்க. அந்த பெண்மணி ஏதோ தேவைன்னு சொல்லி அதுவும் நிற்கிது. ஒரு பக்கம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் எல்லாம் லகிக்க சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி 3 விடயங்கள் ஒரு தெருவிலே நடக்கின்றது. ஏதோ ஒரு சின்ன தேவையை அந்த பெண்மணி சொல்லுது. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு சுய அறிவு இருக்காங்க. சின்ன தேவையை அந்த நடு ரோட்ல போய் நபியை கூட்டிட்டு வந்து இதை செஞ்சு கொடுங்க நாயகமே என்பதாக சொல்லுகின்றது. பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி எதை சொன்னதோ, பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள். எதை சொன்னதோ அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய
அந்த விடயங்களை அந்த விஷயங்களை எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணியுடைய கையில கொடுக்கிறார். அப்ப சிரித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள், யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த விடயத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், சஅல யா ரசூலல்லாஹ், இது பெரிய விஷயம் இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி உங்களை அழைக்கின்றது என்று சொன்னால் உங்களுடைய அடுத்த அந்தஸ்தில ஒரு ஜனாதிபதி, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர், நேரடியா டைரக்டா போய் அவர் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியாது. யாரும் அவங்க வந்து நேரம் நிக்க போறதில்லை. சாதாரண ஒரு அமைச்சரை பார்க்கிறதாக இருந்தாலே இன்றைய சூழ்நிலையில நம்ம அவர்களுடைய நிலைமையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் புரிஞ்சிருக்கும் எந்த அளவு கடினம் கஷ்டம் என்பது. இதைத்தான் சகாபாக்களும் சொல்கின்றார்கள். அந்த வேலையை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள், எங்களிடம் கட்டளையிட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் யார சொல்லலாம், நாங்கள் செய்திருப்போம் அல்லவா என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், எல்லா மக்களுக்கு முன்னாடி ஒரு தலைவர் என்பவர் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமாக இருக்கட்டும், மற்ற மத சகோதரராக இருக்கட்டும், உயர்ந்தவராக இருக்கட்டும், தாழ்ந்தவராக இருக்கட்டும், நிறம் மாறி நீக்கிறவராக இருக்கட்டும், வெள்ளையர்களாக இருக்கட்டும், அது அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தலைவர் நேரடியாக இருந்து ஒரு கஷ்டத்தை ஒரு கடினத்தை ஒரு மனிதர் முறையிட்டார் என்று சொன்னால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுபவர் தான் தலைவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கேட்ட பிரமத சகோதரர்கள் ஈமான் கொண்டதாக வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறார். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே நாம் கொண்டாடிவிட்டோம் குடியரசு என்று சொன்னாலே மக்களுக்கு குடிமை தளத்தை, அதாவது சுதந்திரத்தை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பதுதான் குடியரசு என்பதை நம்முடைய தேசத்தினுடைய வரலாறு புத்தகத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முறை ஒரு பஞ்சாயத்து, அதாவது ஒரு தீர்வுக்காக வேண்டி 2 கூட்டங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றன. ஒரு கூட்டம் இஸ்லாமிய கூட்டம், நபி ஏற்றுக்கொண்ட கூட்டம், ஈமான் கொண்ட கூட்டம், நபியுடைய கரங்களால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்ன சஹாபாக்களுடைய கூட்டம். நல்லா சிந்திக்கணும். ஒரு நாட்டினுடைய தலைவர் என்பவர், ஒரு தேசத்தினுடைய தலைவர் என்பவர், ஒரு ஆளுமை என்பவர் ஜாதி மத எல்லாவற்றையும் கடந்து எது நியாயமோ எது உண்மையோ உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதுதான் குடியரசினுடைய முதன்மை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உலக மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல உலக சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தெளிவாக காட்டுகிறார். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மற்றொரு கூட்டம் வருகின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், நஜ்ஜாசி யூத கூட்டம், நபியை ஏசியவர்கள், நபியை திட்டிக் கொண்டிருப்பவர்கள், நபியை கொலை செய்ய வேண்டும், அடித்து அவர்களை என்ன செய்யணும், இந்த மதீனாவை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஆக இஸ்லாமிய சமூகத்திற்கும் அந்த யூத கூட்டத்திற்கும் ஒரு பிரச்சனை, மக்களுக்கல்ல 2 சாரார்களுக்கு பிரச்சனை. இப்ப இவர் என்ன நினைச்சுக்கிட்டார், ஈமான் கொண்டவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்த கலிமா சொன்னவர் நினைத்தார், நாம் ஒரு முஸ்லிம், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், நபியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள், அல்லாஹ்வின் தூதர் என்பதாக ஏற்றுக்கொண்டோம். எனவே நம்முடைய நடைமுறைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை என்ன செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இவருடைய கருத்து கணிப்பு. அந்த யூதன் நினைக்கின்றார், நாம பல முறை என்ன செஞ்சிருக்கிறோம், நபியை திட்டி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், அவர் கொலை செய்ய வேண்டும் என்பதை ஆர்வம் காட்டுகின்றோம். இப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாயத்து என்பது, அதாவது இந்த தீர்வு என்பது நமக்கு கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் குறைவு என்பதாக அவன் விருப்பம் இல்லாமல், அதாவது ஆசை இல்லாமல் நபியிடம் வந்து இருக்கின்றார். இதிலும் சில யூதர்கள் சொல்கின்றார்கள், நபி முகமது என்பவர் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், மக்களுக்கான ஆட்சியாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்தவர் முகமது. எனவே அங்கே பாகுபாடு என்பது இருக்காது, முஸ்லிம் இந்து கிறிஸ்துவர் என்ற பாகுபாடு இருக்காது, யூதன் என்ற பாகுபாடு இருக்காது. நியாயம் என்று சொன்னால் அந்த முகமது சரியாக சொல்லுவார், வாங்கள் என்பதாக அழைத்து இருவரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார். விசாரிக்கும் பட்சத்திலே நியாயம் என்பது யூதனுடைய கையிலே இருக்கிறது, அங்கே தவறு என்பது ஈமான் கொண்ட முஸ்லிமுடைய கையிலே இருக்கிறது.
அவர் நினைச்சிட்டாரு நபியை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம், நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு வழங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. யூதன் நினைக்கிறான் எவ்வளவுதான் நமக்கு என்ன செய்யுது, நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் முகமது என்பவர் அங்கிருந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பெருமக்களை பதிவு செய்கின்றார்கள். தீர்வை கொடுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீர்வினுடைய உண்மை தன்மையை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதன் சொல்வதுதான் உண்மை, நீங்கள் சொல்வது கிதுபு, பொய் சொல்கிறீர்கள் என்பதாக யூதனுக்கு சப்போர்ட் பண்ணி யூதனுடைய உண்மையை வெளிப்படுத்தி இந்த முஸ்லிமை, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட அந்த மனிதரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சபையிலே நீ செய்த தவறு என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். பெருமக்களே, இதுதான் குடியரசு, இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு விளக்கினார்கள். அங்கே முஸ்லிம், அங்கே கிறிஸ்தவர், அங்கே இந்து மத சகோதரர்கள் எந்த மதத்தையும் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்ததாக வரலாறுகளை பெருமக்களை நம்மால் கண்டுகொள்ள முடியாத எந்த ஒரு துணுக்குகளிலும். எனவே அந்த யூதன் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பார்த்து அதே இடத்துல என்ன செஞ்சான், பக்கைய அழுக ஆரம்பிச்சு இப்படிப்பட்டவரையா இத்தனை ஆண்டுகளாக நான் ஏசிக் கொண்டிருந்தேன், திட்டிக் கொண்டிருந்தேன், உண்மை எதுவோ அதை கை காட்டியவர் இந்த முஹம்மது, இவர்தான் முதன்மையான ஆட்சியாளர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹ் உங்கள் மீது சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் ஒருவன் என்பதாக கலிமா சொன்ன வரலாறுகள் பெருமக்களே நம்முடைய வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பெருமக்களை நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே குடியரசு என்பது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். அது யாராக இருப்பினும் சரி, அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சி பீடத்திலே ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, மற்ற பிற மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஜாதி மத வேறுபாடு எதுவும் பார்க்காமல் மக்கள் என்று சொன்னால் ஒரே மக்கள் தான், ஒரே நாடு என்று நாம் சொல்கின்றோம். ஒரே நாடு என்பதாக சொல்லக்கூடிய நாம் எல்லா மக்களும் ஒருதாய் பிள்ளை என்பதாக எந்த ஆட்சியாளர்கள் விளங்கி ஆட்சி செய்கின்றார்களோ அதுதான் முதன்மையான குடியுரிமை, குடியரசு என்பதாக பெருமக்களை நம்மவர்களுடைய மார்க்கம் தெளிவாக விளக்கி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா மக்களுக்கும் சில பல தொந்தரவுகளும் சில பல துயரங்களும் பல விடயங்களை கொண்டு நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்டு வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், குலில்லாஹுல் மாலிக்குல் முல்கி து'த்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாம் யாருக்கு ஆட்சியை கொடுக்க நாடுகின்றோமோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றோம். யாரிடத்தில் இருந்து ஆட்சியை பிடுங்க நாடுகின்றோமோ அவர்களிடத்திலிருந்து ஆட்சியை நாம் பிடிக்கின்றோம். யாரை கண்ணியப்படுத்த நாடுகின்றோமோ அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். யாரை இழிவுபடுத்த நாடுகின்றோமோ அவர்களை நாம் இழிவுபடுத்துகின்றோம். எல்லா ஆட்சி அதிகாரமும் இன்னக்க அலா குல்லி ஷைஇன் கதீர், என்னுடைய கையில் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நல்ல குடிமக்களாக ஆட்சியாளர்கள் நம்மை பார்க்க வேண்டும். இதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை காட்ட வேண்டும் என்பதாக துஆ செய்தவனாக எனது உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.